நொருளாலே அவன் தாழ் பணிந்து. இன்றைய பதிவு சந்திராஷ்டமத்தை பத்தி பார்க்க போறோம். சந்திரன் நம்மளோட ராசியில இருந்து 8ஆம் இடத்துக்கு வரும்போது அன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இப்போ மேச ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரம் இருக்கும். மேச ராசியில சந்திரன் இருக்கும்போது விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமமா இருக்கும். சந்திராஷ்டமத்து அன்னைக்கு நம்ம முக்கியமான முடிவுகளோ, பேச்சுவார்த்தைகளோ, இல்ல டிராவல் பண்றதோ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு சுப செலவா செஞ்சா கூட அது விரைய செலவா கொண்டு போய் விட்டுரும். அந்த 2 நாள் நமக்கு மனசுல ஒரு சஞ்சலங்கள் நிறைந்த நாளா இருக்கும். அதோட தாக்கத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, இந்த சிம்பிளான டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். எப்படி எனக்கு சந்திராஷ்டமம் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கேலண்டர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட நட்சத்திரத்துக்கு அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு. உங்களோட நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு, சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு காலையில எந்திரிச்சோன ஃபர்ஸ்ட் உங்க ஃபோன்ல ஒரு செல்ஃபி உங்க ஃபேஸ எடுத்துக்கோங்க. அன்னைக்கு லைட் கலர் ட்ரெஸ் நீங்க போடுங்க. மறுநாள் டார்க் கலர் ட்ரெஸ் போடுங்க. இத ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்களே சந்திராஷ்டமத்து அன்னைக்கு உங்க மனநிலைமை எப்படி இருக்கு? நீங்க மேற்கொள்ற விஷயங்கள்ல என்ன மாற்றங்கள் நல்ல விதமா நடக்குதுன்றத உணர முடியும்.